ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா நண்டு குழம்பு. வாங்க என்னென்னு பார்க்கலாம். தேவையான பொருள்: தக்காளி, பச்சை மிளகா, வெங்காயம், குழம்பு மிளகாய்த்தூள், கார மிளகாய்த்தூள், கடுகு, சோம்பு, புளி குட்டி சைஸ். இதுக்கு நான் ஒரு 1/2 kg நண்டு வாங்கி வச்சுருக்கேன். ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கேஜி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ க்ளீன் பண்ண வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம். நான் ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். அப்புறம் 3 தக்காளி குட்டி குட்டி சைஸாக கட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா 4 காம்பை எடுத்துட்டு கீரி கட் பண்ணி வச்சுக்கலாம். குழம்புக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். தேங்காய் 1/2 மூடி, மிளகு 2 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், பூண்டு பல் ஒரு 4. இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது குழம்பு எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு வானல் எடுத்துக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். தாளிப்புக்கு கடுகு, சோம்பு, கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயம், பச்சை மிளகா போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம். கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். சிம்மில் வச்சு வதக்கிட்டு ஒரு பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 3 மினிட்ஸ். 2-3 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு லைட்டாக கொஞ்சமாக வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். எதுக்காகனா மிளகாத்தூள் போடுறப்போ அடியில் வந்து காந்தாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறோம். இதில் குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், கார மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். காரம் வேணும்னா இன்னும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறோம். நான் வந்து ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10-15 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடலாம். நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு புளித்தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு 10-15 மினிட்ஸ் நல்லா குக் ஆகணும். இந்த குழம்போட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டை நம்ம சேர்த்துக்கலாம். நண்டு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. வீக்லி 2 கூட இதை நம்ம எடுத்துக்கலாம். இதில் கால்சியம் நிறையா இருக்குது. போன் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நம்ம இம்யூனிட்டி சிஸ்டமை டெவலப் பண்ணுறதுக்கு நண்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. எல்லா நண்டு போட்டுட்டு லைட்டாக கிளறி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த நண்டு போட்டு ஒரு 10-15 மினிட்ஸ் நண்டு நல்லா கொதிக்கணும். அப்போ தான் அதோட எசன்ஸ்லாம் குழம்புல இறங்கும். இப்போ நண்டு நல்லா வெந்துருச்சு. நல்லா கிளறி விட்டுக்கலாம். பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, ஸ்மெல்லும் சூப்பராக இருக்குது. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம்.
தண்ணி இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டால் இப்பயே வச்சுக்கலாம். ஏன்னா இன்னொரு 10 to 15 minutes நண்டு நல்லா குக் ஆக போகுது. மசாலா நல்லா கரையிற மாதிரி கிளறி விட்டுட்டு பிளேட் போட்டு மூடிடலாம். 10 to 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் இப்போ பார்ப்போம். ஓகே காய்ஸ், குழம்பு ரெடி. Thank you guys. Thanks for watching. Please subscribe our channel. Please click bell icon.